ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் நடந்து வரும்போது வலிக்கு கீழே விழுந்ததுல பிரசவ வலி ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை பார்த்து பதறி போன ஒரு தாத்தா அந்த பெண்ணோட வீட்டுக்கு ஓடி போய் அவங்க அம்மாட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பெண்ணோட அம்மா தாத்தா சொன்ன இடத்த நோக்கி வேகமா நடந்து வரும்போது அவங்க மகள் ஒரு கோவில் வாசல்ல படுத்து இருந்ததையும் அவங்க அம்மா மாதிரியே வேற ஒரு பெண் உட்கார்ந்து பிரசவம் பார்த்ததையும் பார்த்து அரண்டு போய் நம்மள மாதிரியே இருக்காங்களே, அவங்க யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே பக்கத்துல போகும்போது பிரசவம் பார்த்த அந்த பெண் எந்திரிச்சு நடந்து போனதை கவனிச்சிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து சில மணி நேரங்களுக்கு அப்புறம் மகளையும் குழந்தையையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கணவர்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. உடனே அரண்டு போன கணவர் மாயூரநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல 700 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஆதி விநாயகர் கோவில் கட்டினாங்க. காலப்போக்குல இயற்கை சீற்றத்தால கோவில் சேதம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த விநாயகரை யாருமே கும்பிடாம கோவில் பூட்டியே இருந்துச்சு. நான் சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் வழிபோக்கர்கள் உட்கார்ந்துட்டு போறதுக்கு அந்த கோவிலை பயன்படுத்துவாங்க. அந்த சமயத்துல சிவன் உடுக்கை சத்தமும் யானை சத்தமும் கேட்கறதாகவும் சொல்லுவாங்க. நம்ம மகள் அந்த இடத்துக்கிட்ட வலிக்கு விழுந்த நேரத்துல சிவன் தான் உன்னோட ரூபத்துல வந்து பிரசவம் பார்த்திருப்பாங்கன்னு சொன்னதாகவும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட மக்கள் கோவில பராமரிச்சு காலப்போக்குல வழிபட்டதாக சொல்றாங்க. இந்த மாயூரநாதர் கோவிலும் ஆதி வழிவிடும் விநாயகர் கோவிலும் ராஜபாளையம் பெத்தவநல்லூர்ல இருக்கு.